அவரை தியானிக்கிற தியான இனிதான பகுதியிலேயே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு பரிசுத்த வேதாத்தில் சங்கீதம் 95 சங்கீதம் 6 நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட வாருங்கள் என்று சங்கீதக்காரர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம முழங்கால் போடுறோமா? முழங்கால் போடுற பழக்கம் இருக்குதா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் முழங்கால் போடுறோமா? வழிபடுத்துகிற ஊழியக்காரர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்களா? அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் ஒரு சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் போட வாருங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம முன்பாக இயேசுநாதர் கூட முழங்கால் போட்டு ஜெபித்தார் என்று பார்க்குற கெட்செமனே தோட்டத்தில் லூக்கா 22:41 பார்க்குறோம். என்னோட சித்தத்துப்படி அல்ல, உங்களுடைய சித்தத்துப்படி ஆக கிடவுது என்று முழங்கால் போடு, உன்னுடைய சித்தம் நிறைவேற. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ரெண்டாவதாக பார்க்குற டேனியல் வாழ்க்கையில் பார்க்குற 6:10 பார்க்குற டேனியல் புத்தகத்தில் அந்த பத்திரத்தில் கையிட்ட முன்னை போல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினான் என்று பார்க்குறோம். சிங்க கபியில் போனோட கர்த்தர் வாயை கட்டுவார், நீ முழங்கால் படிக்கிறப்ப. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மூன்றாவதாக பாரு 1 ராஜாக்கள் 8:54 பாரு சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக முழங்காலிட்டான் என்று பார்க்குறோம். அக்கினி வானத்திலேருந்து இறங்கிச்சு பார்க்குற, நீ முழங்கால் போகிறப்ப உனக்காக அக்கினி இறங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நான்காவதாக பார்க்குற அப்போஸ்தலர் இப்படி 7ஆம் அதிகாரம் 60 பாரு ஸ்தேவான் முழங்கால் படிட்டு இந்த ஜனங்களை மன்னி என்று சொன்னான். முழங்கால் போடுறப்ப மற்ற மன்னிக்கிற சுபாவம் உனக்குள்ளே காணப்படும். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஐந்தாவதாக பாரு அப்போஸ்தலர் அப்படி 9ஆம் அதிகாரம் 40 பார்க்குறோம். பேதுரு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறப்போ அந்த உயிர் திரும்ப வந்ததே என்று பார்க்குற தபித்தாளோட உயிர். நீ முழங்கால் போடுறப்ப அநேகர் மரித்து போன உயிரோடு திரும்பி வர முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, முழங்கால் படிக்கிற கர்த்தர்கிட்ட கிருபை கேளு. பார்க்குற அப்போஸ்தலர் அப்படி 21:5 பார்க்குறோம். அப்போது அவர் கடற்கரை நாங்கள் போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினான்னு இருப்பார். கடற்கரையில் கூட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. அன்பான கர்த்தர், நம்ம முழங்கால் போட்டு எத்தனை வருஷங்கள் ஆச்சு, எத்தனை மாதங்கள் ஆச்சு, எத்தனை காலங்கள் ஆச்சு. கர்த்தர்கிட்ட கிருபை கேளு, மூளை செய்யாத்த முழங்கால் செய்யும். ஆமே.